வணக்கம் அன்பான நேர்களுக்கு. நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, விநாயகர் பகவானையை போற்றி, வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலனுக்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்து சொல்லப் போகிறேன். ரிஷபராசிக்கார நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் மிகவும் அற்புதமான வியாழக்கிழமையிலேயே இந்த மாதம் என்பது 1/8/2024 ஆகஸ்ட் மாதம் என்பது வியாழக்கிழமையிலே பரிபூர்ணமான லாபாதிபதி குரு பகவான் நாளிலே இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. கோச்சார ராசியாக மிதன ராசியாகவும் நட்சத்திரம் மிருகசீரிசம் 3ஆம் பாதத்திலும் லக்கணம் மேச லக்கணமாகவும் அமைய பெற்று திதி கிருஷ்ணபட்ச சதுர்திதியிலும் கரணம் கபுலவ கரணத்திலும் யோக வியாகதம் யோக தேவதை வாயு பகவானாக வலம் வந்து லாபஸ்தானத்திலே இந்த மாதம் பிறக்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் லாபமாக வருகின்ற ஒரு யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும், முயற்சி சாணாதிபதி சந்திர பகவானும் இங்கே 2ஆம் இடத்திலே அமைய பெற்றும் சுகாதிபதி சூரிய பகவான் முயற்சி சாணத்திலே சஞ்சரிக்கின்றதும், ராசிநாதன் சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் இரு கிரகங்களும் இணைவு பெற்று 4ஆம் இடத்திலே இருக்கின்றது. இங்கே 4ஆம் இடம் பலமாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பாதிபதி 4ஆம் இடத்திலேயே பலம் பெற்று உங்களுக்கு 10ஆம் இடத்திலே 10ஆம் இடத்ததிபதி சனி பகவான் பலம் பெற்று அமைய பெற்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. லாபஸ்தானத்திலேயே ராகு பகவான் அமைய பெற்றும் பஞ்சமஸ்தானத்திலே கேது பகவானை குருவின் பார்வை பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. ரிஷபராசிக்கார நேர்களுக்கு கோச்சார கிரகங்களின் அமைப்பு என்பது மிகவும் அற்புதமாக அமைய பெறுகின்றது. தாய்க்காரகன சந்திர பகவான் முயற்சி சாணாதிபதி, வீர தீர பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம், வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த சரராசியில் உள்ள சந்திர பகவான் 2ஆம் இடத்திலேயே பலம் பெற்று உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற இந்த காலங்களிலே எதிர்பாராத ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு சில ஆயுள் ஸ்தானங்களிலே பயம் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கு பயம் இல்லாத ஒரு துணிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், விறுவிறுப்புகளையும் தெளிவுகளையும் நல்லதொரு சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது என்பது குருவின் பார்வை பெற்று இருக்கின்றதுனாலே உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. குழந்தைகளின் படிப்பு என்று சொல்கின்ற பொழுது ரிஷபராசிக்கார நேர்களின் சிந்தனை என்று சொல்கின்ற 5ஆம் இடத்திலே சிந்தனை சிற்பி என்று சொல்கின்ற பொழுது குருவின் அனுகிரகம் கிடைத்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. அதுவும் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்திலே உங்களுடைய பஞ்சமசானம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே சூரியனின் பார்வை பரிபூர்ணமாக 4ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலே உங்களுடைய ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது எதையும் பிரமாண்டமாக செய்யக்கூடிய, கடல் கடந்து செல்லக்கூடிய வியாபாரங்களிலே சென்று வருகின்றவர்களுக்கும் இதிலே எதிர்பார்த்த உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு சில அற்புதமான யோக பலன்களை இங்கே ராகு பகவான் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் ராகு பகவான் 11ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சற்று கவனம் நிதானங்களை இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அதே சமயத்தில் சுக்கிர பகவான் இங்கே உச்சம் பெறுகின்ற அற்புதமான இந்த கடல் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியிலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது பொருளாதாரத்திலே உன்னதமான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி ஆட்சி ஒளிவிலே வக்ரகிருதியிலே இருந்தாலும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக 10ஆம் இடம் 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே இருந்து சுக்கிரன் புதன் 2ஆம் இடத்து தனக்காரகனின் ஸ்தானாதிபதி உங்களுக்கு ரிஷபராசிக்கு புதன் பகவான் இங்கே சுகஸ்தானத்திலே இருந்து சுக்கிரனும் புதனும் இணைவு பெற்று இந்த சனியின் நண்பர்கள் ஒருங்கே இணையை பெற்று 10ஆம் இடம் பலம் பெற்று பரிபூர்ணமான உயர்வுகளை கொடுக்கின்றது. 10ஆம் இடம் என்று சொல்கின்ற பொழுது வேலை தொழில்களிலே உன்னதமான நிலையை அடையக்கூடிய ஒரு யோகமாகவும், பஞ்சமசானத்திலே குரு பகவான் பார்வை விழுகின்றது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்திலே குருவும் செவ்வாயும் இணைவு பெற்று இருக்கின்றதுனாலே இங்கே மங்களகரமான காரியங்கள் நடக்கக்கூடியதற்கும், ராசி சுபர் சேர்க்கையிலேயே செல்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே சுப நிகழ்வுகளிலே தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த எதிர்பார்த்த நல்லதொரு சுபகாரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மங்கள காரியங்களிலே சென்று வருகின்றதற்கும், மங்கள காரியங்கள் நடத்துவதற்கும் 2ஆம் இடத்திலே சுபகிரகம் அமைய பெற்று முயற்சி சாணாதிபதி தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே அமைகின்றது. உங்களுடைய வாக்குக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. சுகாதிபதி என்று சொல்கின்ற சூரியன்
சிம்மாசனத்தின் அதிபதி இங்கே முயற்சி ஸ்தானங்களிலேயே இருக்கின்றதுனாலே அபார வெற்றிகளையும் உங்களுடைய முயற்சிக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியது மட்டுமல்லாமல் முயற்சி ஸ்தானத்திலேயும் சுகஸ்தானத்திலேயும் சுகாதிபதி வருகின்ற இந்த ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது சுக்கிரன் புதன் சூரியன் 3 கிரக சேர்க்கையிலேயே இருக்கின்றதுனாலே இங்கே 4ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. சொத்து சுகம், வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களிலே ஒரு சில உபரி வருமானங்களே சொத்து சுகங்கள் விற்பதற்கும் வாங்குவதற்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. லாபஸ்தானத்திலே அபார வெற்றிகளை பெறக்கூடிய ராகு பகவான் இங்கே இருக்கின்றதுனாலே உங்களுடைய ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு யோகாதிபதியாக இந்த ராகு பகவான் செல்கின்ற அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிஷப ராசி என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு ஸ்திர ராசி. நிரந்தரமான ஒரு நல்லதொரு தொழில்களை கொடுக்கின்றது. தொழில் சாணாதிபதி ஆட்சி வடிவிலே மூலத்திரிகோண வடிவிலே இருந்து உங்களுடைய சுகசானத்தை பார்வை செய்கின்றதுனாலே உங்களுடைய வீடு, வாகனம், சொத்து சுகங்கள் பஞ்சமசான பலம் பெற்று குருவின் பார்வையிலே இருக்கின்றதுனாலே இங்கே பஞ்சமசானத்தை குருவின் பார்வை அஷ்டமாதிபதி ராசியில் இருந்து பார்க்கின்றதுனாலே செய்வின தோஷங்கள், பில்லி சூனியம், ஏவல்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் போக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இங்கே கிடைக்கின்றது. குருமங்கல யோகத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், உங்களுடைய சிந்தனை சிற்பி என்று சொல்கின்ற அளவுக்கு உங்களுடைய அறிவாற்றல் மேன்மைப்படக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 10ஆம் இடத்திலே 10ஆம் இடத்ததிபதி ஆட்சி வடிவிலே பாக்கியாதிபதி 10ஆம் இடத்திலே சென்று கேந்திர சானங்களிலே பலம் பெற்று சுக்கிரனையும் புதனையும் பார்வை செய்கின்ற இந்த சுகங்கள் தொழில்களினாலும் வேலைகளினாலும் நல்லதொரு உபரி வருமானங்களை பெற்று வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் அமையக்கூடிய சிம்மாசனத்திலே இந்த சுக்கிர பகவான் அமைய பெறுகின்றதும் புத்திகாரன் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானாதிபதியும் சுக்கிரனும் புதனும் உங்களுடைய சுகஸ்தானத்திலே பலம் பெற்றே இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இந்த அமைப்புகளிலே சுக்கிரனும் புதனும் இணைவு பெற்று மாதத்தில் 15 நாளைக்கு பிறகு சூரிய பகவானும் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரக சேர்க்கை பெற்று சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்கின்றது. இது சிம்மாசனத்தை போன்று வீடு, வாசல், சொத்து சுகங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோக ராசி. நிரந்தரமாக சொத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி. அதுவும் திரைப்படத்துறை என்று சொல்லக்கூடிய தொழில்களிலே அழகு நிறைந்த சொகுசு பங்களாக்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கின்றது. எதையும் நிரந்தரமாகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் யோசிக்கக்கூடிய ஒரு ராசி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ராசி ரிஷப ராசி. அதுவும் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு யோகங்கள். இது சுகஸ்தானத்திலே ராசிநாதன் அமைகின்றது மட்டுமல்லாமல் இரு நண்பர்களும் இணைவு பெற்று மட்டுமல்லாமல் சனி, சுக்கிரன், புதன் 3 ஒருங்கிணைந்து ஒரு குரூப் நண்பர்கள் ஒருங்கே இணைவு பெற்றும் குருவும் செவ்வாயும் நண்பர்கள் ஒருங்கே இணைவு பெற்று இந்த மாதம் செல்கின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற, அதுவும் உன்னதமான பலன் பெறுகின்ற ஒரு ராசி ரிஷபராசியாக இருக்கின்றது. பாகிஸ்தானங்களிலே சுபகிரகம் அமையப்பெற்று குடும்பங்களிலே குதூகலமான சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. சுகாதிபதி முயற்சி ஸ்தானங்களிலே சஞ்சரித்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானங்கள் பலம் பெறுகின்றது. அதுவும் தகப்பன் காரகன் பாக்கிய ஸ்தானங்களை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களிடம் இருந்து அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய பார்வை என்பது 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பும் தொழில், வேலை இதிலே உன்னதமான ஒரு சில வெற்றிகளையும் யோகங்களையும் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. இங்கே 4ஆம் இடம் என்று சொல்கின்றது கேந்திர ஸ்தானங்கள் பலம் பெற்று இருக்கின்றது மட்டுமல்லாமல் தனஸ்தானத்திலேயே தனாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலே பொருளாதாரத்திலே உன்னதமான ஒரு உயர்வுகளை கொடுக்கின்றது மட்டுமல்லாமல் இது காலபுருஷ தத்துவத்துக்கு ரிஷப ராசி என்று சொல்கின்ற பொழுது இந்த ராசி ஒரு நிரந்தரமான ஸ்திர ராசி. நிரந்தரமாக எதையும் யோசிக்கக்கூடியது, நிரந்தரமாகவும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசியாக இருக்கின்றது. அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகனுடைய ராசியிலேயே சுபகிரகம் சஞ்சரிக்கின்றது. குருமங்கல யோகத்திலே இருந்து உங்களுடைய கலத்திர ஸ்தானம் 7ஆம் இடத்தை 7ஆம் இடத்ததிபதியும் ராசியிலே சஞ்சரிக்கின்றதுனாலே
இது நாள் வரையில் தள்ளி போயிட்டு இருந்த நடக்காத கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு மாதங்கள் கிடைக்கின்றது. 11ஆம் இடம் கடல் ராசியாக சஞ்சாரமாக இருக்கின்ற இந்த 11ஆம் இடத்து அதிபதி ரிஷப ராசியிலே சஞ்சரிக்கின்றதுனாலே எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு யோக மாதமாக ஆகஸ்ட் மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி புத்திரர்களை பெறக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாதங்களும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இங்கே பஞ்சமஸ்தானத்தை குருவின் பார்வை, குருமங்கல யோகத்திலே செவ்வாயின் இணைவு பெற்று இரத்தக்காரகன் சகோதரக்காரகனின் இணைவு பெற்று உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பார்வை செய்கின்ற இந்த கோச்சார கிரகங்களின் நிகழ்வு என்பது நிரந்தரமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியமும், வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமையக்கூடியதும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. சுகஸ்தானம் பலம் பெறுகின்றது. உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம் 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்தில் இருந்து சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்றதுனாலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். 11ஆம் இடத்திலேயே உபஜய ஸ்தானத்திலே ராகு அமைய பெறுகின்றது. 11ஆம் இடத்திலே ராகு என்பவர் எதையும் பெருசாக செய்யக்கூடியவர். தாத்தா பாட்டிகளை பற்றி குறிக்கக்கூடிய ராகு கேதுக்களின் நிலை என்பது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கு அமைய பெறுகின்றது. நீங்கள் எண்ணுகின்ற உங்களுடைய முயற்சியை அனைத்தும் திருவினையாக்குகின்ற வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. தாய்மார்களிடம், தகப்பனார்களிடம் இருந்து எதிர்பாராத உதவிகளையும், தாய் தகப்பனுக்காக நீங்கள் அன்பு ஆதரவுகளை பெறக்கூடிய ராசியே தாய் தகப்பன் சகோதரர்களிடம் பாசமிக்க ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே நீங்கள் உங்களுக்காக ஆடி மாதம் என்று ஆகஸ்ட் மாதம் என்று சொல்கின்ற பொழுது, இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே யோக பலன் என்று சொல்கின்ற பொழுது கோச்சார கிரகங்களில் சஞ்சாரங்கள் ராசி பலமாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் 2ஆம் இடம் முயற்சி சாணம், 4ஆம் இடம் சுகசானமும் இங்கே கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று சுபகிரகங்கள் இருக்க பெற்று அமைய பெற்று இருக்கின்றதும், பஞ்சம சாணத்திலே குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதும், உங்களுக்கு 7ஆம் இடத்திலே விருச்சிக ராசியை குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே மனைவி, கூட்டாளிகள், நண்பர்கள், பொதுமக்களின் உறவுகள், உங்களுடைய உறவுகளிடமிருந்து நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய தகப்பனார், சகோதர சகோதரிகளிடம் இருந்து அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு யோக மாதமாக ரிஷப ராசிக்கு இது நாள் வரையில் எதிர்பாராத ஏமாற்றம், தடைகள் இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதங்கள் என்று சொல்கின்ற பொழுது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அதுவும் தொழில்துறையிலேயே வேலைகளிலே இருப்பவர்கள், பென்சி ஸ்டோர், சிவில் துறையிலே இருப்பவர்களுக்கும் ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய தொழில் சாணம் என்று சொல்கின்ற தொழில் சாணம் பலமாக இருக்கின்ற இந்த அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. ராசி பலம் பெற்று கல்யாண நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதும், குருவின் பார்வை கேதுவின் மேல் விருகின்றதுனாலே இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றது, சுற்றுலாத்துறைக்கு சென்று வருகின்றதற்கும், குருவின் அனுகிரகம் பெற்ற அற்புதமான சுகசானத்திலே அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் புதனும், சுகசானம் வீடு, வாகனம், சொத்து, சுகம், மண்மனைகளை குறிக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை என்பது இந்த 4ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலேயும், 7ஆம் இடத்திலே உங்களுடைய கலத்திர சாணத்திலே செவ்வாயின் பார்வை குருவின் இணைவு பெற்று இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே தோஷங்கள், வம்பு வழக்குகள், ஏமாற்றங்கள், பில்லி சூனியம் உள்ளவர்களுக்கும் அனைத்தும் நீங்கி நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு யோக மாதமாக ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான காரியங்களிலே, மங்கள நிகழ்வுகளிலே பங்கு பெறுகின்ற அற்புதமான யோக பலன்களின் வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு யோக மாதமாக ரிஷப ராசிக்கு, அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக அற்புதமான இதுவும் காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்திலேயே தனக்காரகன் அமைய பெற்றும் மங்களகரமான யோகத்திலேயே, குருமங்கல யோகத்திலேயே இந்த மாதம் என்பது பரிபூரணமாக பிறக்கப் போகின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடிய அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி ரக்கணமாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது, அதுவும் லாபாதிபதி நாளிலே, குருபகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ஆகையால் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக ரிஷப ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.